நெல்லையப்பர் கோவில் வெளி தெப்பத்தை தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் சீரமைக்கும் பணிகளை மாவட்ட கலெக்டர் கருணாகரன் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலுக்கு எதிரே நயினார்குளம் கரையில் வெளித்தெப்பம் அமைந்துள்ளது. இங்கு தெப்ப திருவிழா நடக்கும். ஆனால் சமீப காலமாக தெப்ப தண்ணீரில் அமலை செடிகள் முளைத்ததோடு சாக்கடையும் கலந்தது. பிளாஸ்டிக் கழிவு குப்பைகளால் தெப்பக்குளம் சீரிழந்தது. எனவே கோவில் செயல் அலுவலர் யக்ஞ நாராயணன் ஏற்பாட்டில் தமிழெண்ணெய் தாமிரபரணி நல அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தினர் 9 லட்சம் ரூபாய் செலவில் தெப்பக்குளத்தை சீரமைத்து சுற்றியிலும் வேலி அமைத்து தரவும் முன்வந்தனர். இப்பணிகள் தற்போது நடந்து வருகிறது. இவற்றை கலெக்டர் கருணாகரன் பார்வையிட்டார். அவருடன் நெல்லை மாநகராட்சி கமிஷனர் லட்சுமி மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் உடன் வந்தனர். தெப்பத்திற்குள் கழிவு நீரோடை சேராமல் பார்த்து நடவடிக்கை எடுக்கும்படி கமிஷனர் லட்சுமியிடம் கலெக்டர் கேட்டுக்கொண்டார். நெல்லையப்பர் தெப்பக்குளம் தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாக தூர்வாரப்பட்டு தற்பொழுது அதற்கு வேலி அமைக்கும் பணியும் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகின்றது. அந்த குளத்தில் கழிவு நீர்கள் கலந்திடா வகையிலே தற்பொழுது மாநகராட்சி ஆணையர் உட்பட அனைத்து அதிகாரிகளும் வைத்து பார்வையிடப்பட்டு தக்க அறிவுரை வழங்கப்பட்டது. விரைவில் அவைகள் சரி செய்யப்பட்டு இந்த குளம் சுத்தமாக பொதுமக்கள் நேரடியாக பயன்படுத்தும் வகையிலே அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். கேட்பாரற்று குப்பை கூலமாக கிடந்த நெல்லையப்பர் கோவில் வெளித்தெப்பம் தற்போது புது புனலாய் சீரமைக்கப்பட்டு வருகிறது.